ஓகே கைஸ், இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த ஏர்பாட்ஸில் சரியாக சார்ஜ் பண்ணாதது, ஒரு சைட் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்கும், ஒரு சைட் வந்து கொஞ்சம் குறவா சார்ஜ் இருக்கும். அதுவும் இன்னொன்று சில பேருக்கு வந்துட்டு ஒரு சைட் ஃபுல் சார்ஜ் இருக்கும், ஒரு சைட் ரொம்ப குறவா சார்ஜ் இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே கைஸ், ரொம்ப ஈஸி தான் சொன்னாங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேஸில் முதல்ல நான் வெளியே எடுத்துடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏர்பாட்ஸ் நீங்கள் முதல்ல வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டிங்களா? ஓகே, ஒரு காட்டன் பேட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், காட்டன் பேட்ஸ் எடுத்துக்கோங்க. வெட் டிஷ்யூ என்ன எடுத்துக்கோங்க, வெட் டிஷ்யூ ஒன்று வேணும். அப்படி இல்லைன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கோஹால் ஒன்று இருக்கும், அது வந்து தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணுறது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த வெட் டிஷ்யூவில் உள்ள இந்த ஆல்கோஹாலை வந்துட்டு இதில் இப்படி தொட்டுட்டு, ஓகே நல்லா கொஞ்சம் ஈரமான பிறகு இதை அப்படியே எடுத்து இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த இடம் இருக்குது பாருங்க, உள்ள இந்த இடத்துல வந்து நான் சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணுங்க. முதல்ல நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுங்க. அந்த பின் இருக்கும், அந்த பின்னெல்லாம் அழுக்கப்படாமல் இருக்கணும், சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுங்க. ஓகே கைஸ், ரெண்டு சைடு க்ளீன் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிட்ட க்ளீன் பண்ணுங்க. நல்லா அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். அதோட அப்படி வேணால் இந்த இடத்துலலாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. என்னோட கொஞ்சம் பழைய ஏர்போர்ட் கேஸ், அதனால் ஏற்கனவே பட்டக்காரை அது ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. அப்படியே ஏன் இந்த இடத்துல க்ளீன் பண்ண சொல்கிறேன்னா கைஸ், இந்த இடத்துல தான் வந்து அதோட சார்ஜ் பின் இருக்குது, அந்த மேக்னெட்டிக் சார்ஜ் பின்னு. ஸோ அதில் அழுக்கப்பட்டுருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஏர்பாட்ஸ் என்ன தான் போட்டாலும் சரி சார்ஜ் சரியாக பண்ணாது. ஸோ அடுத்து என்னென்னா, ஓகே இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் வந்து அதோட சார்ஜிங் மேக்னெட்டிக் அந்த கனெக்ஷன் அது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சுத்தமாக என்றைக்குமே சுத்தமாக வச்சுக்கணும். இந்த இடத்தையும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அது வந்து அதுக்கு நீங்கள் வந்து வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணலாம். வெட் டிஷ்யூ இப்படி யூஸ் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்து இதுவும் ஓகே கைஸ், இதுவும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இதில் தான் வந்து அது போய் உள்ளே போய் டச் ஆனோடனே சார்ஜ் பண்ணும். ஓகே கைஸ், ஸோ அது க்ளீனாக இல்லைனா சரியாக சார்ஜ் பண்ணாது. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா சார்ஜ் பண்ணும், ஃபுல் சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. See you guys in the next video. Bye.